அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். சைவர்களை பொறுத்தவரையில் அல்லது இந்துக்களை பொறுத்தவரையில் கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்புவது இந்த சிவாச்சாரியார்கள் அல்லது குருக்கள். இலங்கையை பொறுத்தவரையில் சிவாச்சாரியர்கள் அல்லது சர்மா பட்டம் பெற்ற குருக்கள் இருக்கிறார்கள். புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்கள் அவர்கள் உண்மையான சிவாச்சாரியர்களா குருக்களா என்கின்ற ஒரு கேள்விக்குறி பலருக்கு நிலவுகிறது. அதே மாதிரி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம், ஒரு குருக்கள் ஒருவர் ரெண்டு பக்கம் காலை வச்சு கொண்டு நடப்பதாக ஒரு சிலர் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. இது சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதாவது தங்களுடைய தொழில் ரீதியாக இந்து சமயத்தையும் வாழ்க்கை ரீதியாக இஸ்லாமிய மதத்தையும் பின்பற்றுகின்ற ஒரு குருக்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் புதிதாக வருவாங்க THUROKAM அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் தெரிஞ்சுன்னு சொன்னால் என்னுடைய லோகோவோட வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. தாயகமாக இருந்தாலும் சரி, புலம்பெயர் தேசமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தங்களுடைய மனக்கவலைகளை, மன விரக்தியை, தங்களுக்கு ஒரு ஆறுதலை தேடுகின்ற இடமாக போவது கோவிலாகத்தான் இருக்கிறது. அதாவது பொதுவாக எல்லாருமே கோவிலுக்கு போய் வழிபடுகிறது தங்களுடைய மன நிம்மதிக்காக. இப்படியே இருக்கின்ற பொழுது நிறைய பேர் இந்த கடவுளிடமிருந்து தங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்து விடாதா, கடவுளிடமிருந்து எங்களுக்கு நன்மை கிடைத்து விடாதா, கடவுளிடமிருந்து நல்லது எங்களுக்கு நடக்காதா, நாங்கள் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் கடவுள் மன்னிக்க மாட்டாரா, அதுக்காக கோடி கோடியான பணத்தை கொட்டி நிறைய சகோதர சகோதரிகள் கோயிலினுடைய குருக்கள் அல்லது இந்த சிவாச்சாரியார்களிடம் பணத்தை கொட்டி அவர்கள் மந்திரத்தினூடாக, அபிஷேகத்தினூடாக அல்லது அங்கே செய்கின்ற சமய கிரியைகளின் ஊடாக இவர்களுக்கு நல்லதை பெற்று தருவார்கள் அப்படி என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நிறைய பணத்தை கொட்டி கடவுளிடம் வேண்டுகின்ற விடயம் இலங்கையாக இருந்தாலும் சரி, புலம்பெயர் தேசங்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடமுமே இருக்கிறது அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறதுல. அதில் அண்மையில் ஒரு சில சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. இலங்கையில் இருக்கின்ற கோயில்களில் இருந்து இப்போ ஜூமில், அதாவது சமூக வலையொலிகளின் ஊடாக கூட கோயில் பிரார்த்தனைகள் செய்யப்படுவதாக சொல்லப்படுறது. ஒரு காலகட்டத்தில் இந்த கோயில்கள் இருக்கிற நிகழ்வுகளை நேரலையாக எடுத்து விடுவது, அதே மாதிரி யாராவது திருவிழா செய்பவர்கள் தங்களுடைய வீடியோ காலில் காட்டுகின்ற விடயங்கள் இருந்தது. ஆனால் இதனை தாண்டி இப்பொழுது கோயிலுடைய குருக்கள்மார் புலம்பெயர் தேசங்கள் இருக்கின்றவர்களிடம் பணத்தை வாங்கிவிட்டு அந்த கோயிலினுடைய நிகழ்வுகளை ஜூம் கோல்லையோ அல்லது வீடியோ கோலில் நேரடியாக அவர்களுக்கு காட்டி தீபாராதனை எல்லாமே இப்போ சமூக வலைத்தளங்களின் ஊடாக பக்தி கொடுப்பதாக சொல்லப்படுறது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பேசப்படுறது, இப்போ கோயிலுடைய யார் கோயிலுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தாயகத்தில் இருந்தாலும் சரி, புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக பணம் கொடுத்தால் அவர்களை தலைவராக தெரிவு செய்கின்ற ஒரு நிகழ்வும் ஒரு சில கோயில்களில் இடம்பெறுவதாக இன்னொரு தகவல் சொல்கிறது. சரி, இது எங்கே போய் முடியும் அப்படின்றது தெரியல. பணத்தை வைத்துத்தான் ஒரு கோயிலுடைய நிர்வாகத்தையோ அல்லது பணத்தை வைத்துத்தான் ஒரு கோயிலுடைய கிரியைகளை புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களுக்கு காட்ட வேணும் அப்படின்ற நிலையில இப்பொழுது பணம் அப்படி ஒரு ஆட்டத்தை ஆடுகிறது அப்படின்றலாம் மாற்றுக்கிறதுல. சரி, இந்த விஷயத்தை தாண்டி இந்த விடயம், நான் சொல்ல வருகின்ற விடயம் மனசை கொஞ்சம் வேதனைப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இங்கே புலம்பெயர் தேசங்களில் சமய நிகழ்வுகளில் குறிப்பாக எங்களுடைய இந்து முறை அல்ல சைவ முறை செய்கின்ற குருக்கள்மார் அவர்கள் பார்த்தீங்க சொன்னால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் இவ்வாறான சில விஷயங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போகணுமா அப்படி என்று கேள்விக்குறிக்குள்ள வருகின்ற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு சொன்னால் எங்களுடைய சைவர்கள் எல்லாருமே ஒரு திருமண நிகழ்வாக இருக்கலாம், ஒரு பூப்புனித நீராட்டு விழாவாக இருக்கலாம், அல்லது ஒரு அந்திரட்டியோ அல்லது வீட்டை எந்த ஒரு கிரியைகளாக இருக்கலாம், ஒரு வீடு புதுமனை புகுன்ற விழாவாக இருக்கலாம். இப்படியான நிகழ்வுகளுக்கு ஐயா ஒரு குருக்களை கூப்பிட்டு அவர்களுடைய கிரியைகளின் ஊடாகத்தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்த்துகிறோம். இது எல்லா இந்துக்கள் சைவர்கள் எல்லா முறையை பின்பற்றுவர்களிடம் இருக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. எங்களுடைய தாயகமாக இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவிலிருந்து இங்கே வாழ்வர்கள் இருந்தாலும் சரி, எல்லாருமே நாங்கள் இந்த முறையில் தான் நடக்கிறோம். இப்படியே இருக்கின்ற பொழுது
எங்களுடைய கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து சமயம் அப்படின்ற பொழுது இந்து சமயத்துக்கு என்று சொல்லி ஒரு பண்பாடு இருக்கிறது, ஆகம விதிமுறைகள், அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து சொல்லி கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயாக்கள் அதாவது இந்த சர்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இந்தியாவில் போயிட்டு அந்த சர்மா பட்டம் எடுப்பதற்காக படித்து என்னென்ன விடயங்கள் எப்படி எப்படி செய்யணும் மந்திரங்கள்லேருந்து எல்லாமே படித்து பாண்டித்தியம் பெற்று அதுக்கப்புறமா இந்த சர்மா பட்டம் பெற்று வருகிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் திருவிழாவில் ஒரு கொடியேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் திருமணம் முடித்தவராக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. அவருக்கு மனைவி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர் தப்புதாரனாக இருந்தார்னு சொன்னால் அவர் கோயிலில் வந்து திருவிழா கொடியேற்ற முடியாது அப்படின்ற விஷயத்துல இருந்து நிறைய விடயங்கள் சொல்லப்படுறது. நான் ஏற்கனவே பயந்த இன்னொரு விஷயம், இந்த தொடக்குகளில் வந்து 21 நாளை தான் தொடக்க கழிக்கணும் அப்படின்னு நிறைய விடயங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு குருக்கள் ஒருவர் வந்து கொழும்பில் வாழ்கின்ற காலத்தில், கொழும்புலையோ அல்லது வந்து இலங்கையில் வாழ்கின்ற காலத்தில் அவருக்கு ஒரு இஸ்லாமிய இன பெண்ணினுடன் வந்து நட்பு கிடைக்கிறது. அந்த நட்பு காதலாகிறது. காதலுக்கு அப்புறமாக இருவருமே வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறார்கள். அதனால் வந்து அது ஒரு குழந்தை செல்வம் வந்து அவருக்கு இலங்கையில் இருக்கிறது. அவர் இங்கே பிரான்ஸ்லேயும் வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இங்கே மனைவி இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே இருக்கின்ற சமய கிரியைகள்லேருந்து கோயில் பூசைகள்லேருந்து எல்லா விஷயங்களும் வந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து இங்கே இருக்கின்ற குடும்பத்தை பார்க்குற ஒரு பிரச்சனை இருக்கின்ற நேரத்தில் இலங்கையில் இருக்கின்ற அந்த அவருடைய அந்த குடும்பம் வந்து இங்கே இருக்கின்ற குடும்பத்தை விட்டுட்டு இலங்கைக்கு வர சொல்லி ஒரு நெருக்கு வாரம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் வந்து அவர் அடிக்கடி வந்து இலங்கைக்கு போய் வருகின்றது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தையும் பார்க்குறார், இந்த குடும்பத்தையும் பார்க்குறார். அந்த குடும்பத்துக்கும் அந்த வீடெல்லாம் எடுத்து கொடுத்து அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற குடும்பத்தை எப்படி பார்க்குறாரோ அதே சம அந்தஸ்தில் வந்து அந்த குடும்பத்தையும் பார்க்குறாரு. அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதில் நாங்கள் தலை போடுவது வந்து எங்களுக்கு அழகான விஷயம் கிடையாது. ஒரு இந்து குருக்கள், ஒரு சைவ சமய குருக்கள் ஒரு இஸ்லாமிய மன பெண்ணை வந்து திருமணம் முடிப்பதோ அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் அவர் வந்து அந்த மதத்திலையும் இருந்து கொண்டு இந்த மதத்திலையும் இருந்து கொண்டு இந்து முறைகளை வந்து செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய வந்து ஒரு சகோதரர் வந்து எனக்கு முன் வச்சிருந்தார். நான் சொன்னேன், இது சம்மந்தமாக எனக்கு பூரண அறிவில்லை, உங்களை யாருக்காவது தெரியுமென்று சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள். இந்து சமயத்தில் ஒரு மனைவி, அதே மாதிரி இஸ்லாமிய மதத்தில் ஒரு மனைவி வைத்துக்கொண்டு இந்து சமய கடவுளுடைய முறைகளை செய்யலாமா, அல்லது வந்து இவர் போயிட்டு முஸ்லீம் மதத்தினுடைய கடமைகளை செய்யலாமா அப்படின்ற ஒரு முறை இருக்கிறதா? இதை வந்து நான் மதத்தை பிரித்து பார்க்கறதுக்காக நான் சொல்லலை. அந்த மதங்களுக்குன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. இஸ்லாமிய மதத்துக்கு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கிறது, இந்து மதத்துக்கு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கிறது, சைவ மதத்துக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இந்த கட்டுப்பாடு அடிப்படையில் தான் ஒவ்வொரு மதமும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சந்ததிக்கு வந்து மதத்தை கடத்தி கொண்டு போகிறது. அப்போ கடத்தி கொண்டு போய்க்குள்ள வந்து இப்படி ஒரு சிலர் வந்து இப்படியான வேலைகளை செய்கின்ற பொழுது தங்களுடைய பண ரீதியான அல்லது வருமானத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மதம் வந்து அடமானம் வைக்கப்படுகிறது. அது இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, கத்தோலிக் மதமாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து மதங்கள் அடமானம் வைக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இந்த குருக்கள் ஒன்றில் அவர் இஸ்லாமிய மதத்தை தழுவுவாராக இருந்தால் இஸ்லாமிய மதத்தினுடைய முறைகளின்படி அந்த மதத்தோடு இருக்கலாம், அல்லது இந்து மதத்தை தழுவுவாராக இருந்தால் இந்து மதத்தின்படி இருக்கலாம். ரெண்டு பக்கமும் கால் வைக்கிறது தான் இங்கே வந்து பிரச்சனை. அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்றத வந்து ஒரு சில சகோதரர்கள் வந்து என்னென்னு கேட்டிருந்தாங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு யாருக்காவது தகவல்கள் சரியான முறையில் தெரியும் அப்படின்னு சொன்னால் கொமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்து மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு குருக்கள் இஸ்லாமிய மதத்தையில் வந்து இப்படி செய்யலாமா இல்லையா அப்படின்றத வந்து எனக்கு தெளிவுபடுத்துங்க. அந்த விஷயத்தை வந்து பகிர்ந்து கொண்ட சகோதரர்களும் வந்து கீழே பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த கொமெண்ட் வந்து சரி, ஓகே, என்னென்ன விஷயம் வந்து பகிரப்பட்டுக்கிறது, இதுக்கு இப்படியான கருத்துக்கள் வருகிறது அப்படின்றத வந்து அவங்க பார்த்துக்கொள்வாங்க. பல பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ இந்து சமயத்தில் வந்து நிறைய நாங்கள் சொல்லிக் கொண்டு போனோம், சுருக்கமாக சொல்லிக் கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்து சமயத்தில் பின்பற்றுகின்ற ஒரு குருக்களாக இருந்தால் அவர் வந்து சைவம் மச்சம் சாப்பிடக்கூடாது, காலையில் மாலையும் வந்து தூய்மையாக இருக்கணும், அவருடைய பூநூலில் இருந்து உடைகளில் இருந்து எல்லாமே வந்து தூய்மையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மன சுத்தியாக இருக்கணும், இதய சுத்தியாக இருக்கணும்,
மக்கள் அதாவது வந்து கடவுளுக்கும் மக்களுக்கும் ஒரு சரியான சேவகனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதே தான் இஸ்லாமிய மதத்திலும் இருக்குது. ஆனால் இஸ்லாமிய மதத்தில் வந்து அவர்கள் வந்து மாமிசம் வந்து சாப்பிடுவார்கள். அதுவும் வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஹலால் இறைச்சி வகைகளில் இருந்து அவர்கள் சாப்பிடுவார்கள். அவருடைய உணவு பதிகள் இருக்குது. அப்போ எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கின்ற சமய முறைகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே முறையில் தான் இருக்குது. இந்த உணவு முறைகளில் வந்து வித்தியாசங்கள் இருக்குது. கத்தோலிக்க முறையும் வந்து பார்த்தீங்கன்னா சமயம் ஒன்றை தான் போதிக்கிறது. ஆனால் இந்த உணவு முறைகள் ஒரு சில முறைகளில் வந்து வித்தியாசங்கள் இருக்குது. ஆக இவைகளை வைத்துக்கொண்டு தான் இந்த சமயங்கள் பிரிக்கப்படுகிறது. ஆனால் எல்லா சமயங்களும் சொல்ல வருகின்ற கருத்துக்கள் ஒன்றாகத்தான் இருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக அல்லது பரம்பரையாக இந்த முறைகளை கடைப்பிடித்து கொண்டு வருகின்ற ஒரு சமுதாயம், இந்து சமுதாயமாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்க சமுதாயம் இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி, இப்படி இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு சிலர் வந்து குழப்பம் காசி வேலைகள் செய்வது சரியா தவறா அப்படின்றத நீங்கள் என்னோட கொமெண்டில் சொல்லுங்கள். இதில் வந்து யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் இல்லை. இவ்வாறான தவறுகள் அது யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு சரியான முறையில் வழி நடத்துகின்ற ஒரு சமய குருக்கள் வந்து சரியான முறையில் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.